ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு ட்ரிப்பு தாங்க போக போகிறோம். ஃபைனலி சின்னதாக ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். அது எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த பிளேஸு வேலூர்கிட்ட ராணிப்பேட்டைங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மேப்பில் ஒரு 105 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஒரு முன்ன பின்னே இருக்கலாம், 100 ஒரு 110 இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1:30 ஆகுது, மத்தியானம் 1:30. ஸோ இப்போ தான் கிளம்புறேன். அது ஏன் மத்தியானம் போகிறேன்னா அது அப்புறமேட்டு சொல்கிறேன் வீடியோ போகும்போது. அப்புறம் சென்னையிலேருந்து யாராச்சும் 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராச்சும் இப்போது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் இதை மாதிரி வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது யாரோட ஹெல்மெட் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட தான். இந்த 220 வாங்கினால, ஸோ அவனோட ஹெல்மெட் தான். என்னோடய ஹெல்மெட் என்னாச்சு பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வைசர் உடஞ்சிருச்சுன்னு. ஸோ இந்த ஹெல்மெட் தான் விளாகுக்காக யூஸ் பண்ணுவேன், ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு. நல்ல ஹெல்மெட் தான், வாங்கி 1 இயர் கிட்ட ஆச்சு. பட் ஏன்னா வைசர் உடஞ்சிச்சு. ஸோ ஆனால் இருந்தாலும் ரேப்பிடோ விளாகுக்கெல்லாம் அந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லாங் போகிறோம்ல, அதனால் இந்த ஹெல்மெட் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் இந்த டேக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த நம்ம கேமரா மாட்டுறது, இதெல்லாம் மாட்டுறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் இந்த ஒரு பிளாஸ்டிக் பாட் இருக்குல்ல, இந்த பாட்டெல்லாம் கலட்டலாம்னு நினச்சேன். பார்த்தா கலட்ட முடியல. ஸோ அதுக்கு மேலே எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே. அப்புறம் பைக் பார்த்திங்கன்னா என்னோடய பைக் தான். தங்கத்தை காலையே குளிப்பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி நம்ம பைக்கில் போக மற்றதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிளம்பிட்டோம். இப்போ டைம் என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:50 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்புன்னு சொல்லி. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் அங்கே வீட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 105 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது 114 கிலோமீட்டர் அந்த மாதிரி காமிக்குது. என்னென்னு பார்த்தாச்சுன்னா, இப்போது ரோடு க்ளோஸ்டான மாதிரியே காமிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரோடு காமிச்சு, இப்போ ஒரு ரோடு காமிக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரோடு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் போய் இப்போ காட்டுற ரோடு ஸ்ரீபெரும்புத்தூர் போய் ரைட்டு போகிற மாதிரி காமிக்குது. இது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போய் லெஃப்ட்டு போனால் ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாகும். ஸோ அப்படி தான் போக போகிறோம். கரெக்டாக பெட்ரோல் வேறு போட்டு போயிடலாம். கம்மியாக தான் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 300 ரூபாய் போட்டுடலாம். ஒரு 3 லிட்டர் போடுங்கக்கா. ஜிபே கொடுங்க. 304 போட்டுறேன். அனுப்பிடாக்கா. ஓகே. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இனி அப்படியே கிளம்பிடலாம். ரூட் மாற்றுது எனக்கு. இப்போ 104 கிலோமீட்டர் காமிக்குது. என்னடா இது மாற்றி காமிக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே நம்ம பாட்டுக்கு போய்டும். ஆனால் ட்ராவல் டைமும் 2 ஹவர் காமிக்குது. இப்போ டைம் என்ன, கிட்டத்தட்ட 2 ஹவர் போகுது. 2, 3, 4, 4:30 தான் அங்கே போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். வைசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ, வைசர் வர க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஓரளவு க்ளோஸ் பண்ணிட்டேன் வைசரை. நான் ஏன் லேட்டாக கிளம்புறேன்னு சொன்னேன்ல, இப்போ டைமும் கிட்டத்தட்ட 1:30 ஆகுது. ஏன் லேட்டாக கிளம்புறேன் அப்புறம் சொன்னேன்ல, அது ஏன் பார்த்திங்கன்னா காலையிலே கிளம்பியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு இப்போது மலைக்கெல்லாம் போகிறோன்னா கொஞ்சம் ஒரு சன்செட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அது ஒரு சன்செட்டை பார்க்குற அப்படியே வியூ. ஸோ அதனால தான் இது ஈவினிங் போகலான்னு அப்படியே ஒரு பிளான் பண்ணேன். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக நம்ம ஒரு 2:30 ஹவரில் அங்கே போய் சேர முடியும். ஸோ அதனால தான் இப்போவே கிளம்பிட்டேன். ஓகே. இந்த மலையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காஞ்சனகிரி ஹில்ஸ். அதனால் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு. பார்த்தாச்சுன்னா காஞ்சிபுரத்துலேருந்தும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது இது. ஸோ இது கரெக்டாக வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை ஊர்னு நினைக்கிறேன். எனக்கு அது அந்த மாவட்டம் வட்டம் கல்குளம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம இதில் போகிறதுல இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, அதில் பாதி வழி மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைவே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னடா இங்கே டிராஃபிக் ஆகுது. காய்ஸ், ஆனால் இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணி இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹெல்மெட்டு ஏன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும்.
அது ஸ்டட்ஸில் ஒரு வேறு ஹெல்மெட், அது ஒரு 1100 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1600 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது கூட அந்த கேமரா வெயிட்டு கூட இருக்குது. கேமரா, மைக் அடாப்டர் அது இதுன்னு இருக்கும்போது சுத்தமாக கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்குது. அதில் மாதிரி நம்ம இப்படி கொஞ்சம் டக் பண்ணி வேறு இருந்து ஓட்டுறோமா, குனிஞ்சிருந்து ஓட்டுற மாதிரி. அது என்ன போகுதுன்னு தெரில. 2.5 hour இப்படியே தான் இருக்க போகிறோம். போய் பார்ப்போம். ரோடு தான் கடுப்பேது. கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி தான் இருக்கும் ஒன் வே, அதுக்கப்புறம் 2 way ஆயிரும். ஆனால் வேறு ஒரு ஹெல்மெட் வாங்கணுங்க. நான் ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கேன். ஆக்ஸாரில் ஒரு 4300 அந்த மாதிரி வருது. 2 மாடல் பார்த்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஆக்ஸார் தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி மட்டும் இருக்குது. கொஞ்சம் லுக்கு எல்லாமே பார்ப்போம்ல, எல்லாமே பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அந்த இதில் ஒரு 2 ஹெல்மெட் பார்த்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒன்றில் சூஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4:24 தான் நம்ம அங்கே போய் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4:30. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுறோம்ட்டு. இப்போது இது இந்த ரோட்டில் தாங்க விரட்ட முடியாது. இது ஏன்னா இது 1 வேன்னு சொல்லுவாங்களா 2 வேன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. இது 2 way போயிட்டு வருது இல்லை, அது 2 வேன்னு நினைக்கிறேன். 1 வே ரோடு கிடச்சதுன்னா நம்ம இது ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 50 போகிறோமா, அதுனா கூட ஒரு 80, 100 அந்த மாதிரி விரட்டி பிடிச்சி போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் தூரம் தான், இனி ஒரு 7-8 கிலோமீட்டரில் அடுத்து அந்த ரோடு வந்துருந்தேன், அஞ்சு ரோடு. ஸோ அதுக்கப்புறம் பறந்துடலாம் கைஸ். என்னன்னு தெரில, இதில் பிரேக் பிடிச்ச மட்டும் லைட்டாக ஒரு சவுண்டு இருக்குது இந்த பைக்கில். அது என்ன பிரச்சனை தெரில. ஒரு நாள் ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்க்கணும் என்ன பிரச்சனை இருக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், நான் சொன்ன ரோடு வந்துருச்சு. இதுதான், இனிமேல் நம்ம அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதிலே நம்ம அவ்வளோ விரட்ட முடியாது. ஏன்னா இது ஊர் விட்டு ஊர் எப்படின்னா டக்கு டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ கட்டிங் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். விரட்டினாலுமே கொஞ்சம் பார்த்து தான் போகணும் கவனமாட்டு. கைஸ், நான் சொன்னேன் இல்லை இந்த ஹெல்மெட் கொஞ்சம் வெயிட் ஆட்டுருக்குன்னு. ஆனால் வெயிட் ஆட்டுறதுலுமே செம்ம ஒர்த்தாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து போய் வாங்கினோம். ஒரு 2200 அந்த மாதிரி அதை வந்துச்சு. இந்த ஹெல்மெட் வாங்கி மொத்தத்திலே ஒரு வாரம் தான் இருக்கும். எனக்கு ஒரு வாரத்துக்கு உள்ளாடி தான் இருக்குது. ஒரு 4 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் இதுக்கு 2 கிளாஸ் வரும் பார்த்தீங்கன்னா. ஒரு பெரிய கிளாஸ் வெளியே வராது, இன்னொன்று உள்ளாடி சன் கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லை. அதுக்கு நல்ல பிளாக் கட் இருக்கனால அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரோடே நல்லா தெரியாதுன்னு நினச்சி பார்த்தா பக்காவாக இருக்குங்க. அது என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, அது சன்லைட் இருக்குது, அதை மட்டும் தான் கம்மி பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்குது. வியூவெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது நல்லா இருக்குது. நான் இப்போ தான் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் டைம், அதனால சொல்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஹெல்மெட்டில் அந்த வைசர் மட்டும் மாற்றி பார்க்கணும். அது ஆல்ரெடி ஒரு கடையில் கேட்டு அதை மாற்ற முடியும்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேறு ஒரு கடையில் தெரிஞ்ச கடையில் கேட்டு பார்க்கணும் வைசர் மாற்ற முடியுமா என்னன்ட்டு. சப்போஸ் அதில் வைசர் மாற்ற முடியலைன்னா வேறு ஒரு ஹெல்மெட் வாங்கணும் இதை மாதிரி. இதில் இதோடையும் குறைஞ்ச ரேட்லேயும் நல்ல நல்ல ஹெல்மெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்குவோம். ஆனால் ரைடுக்கு வேண்டி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்மெட் வாங்கணும். அது ஒரு 4,000 நான் சொன்ன ஆக்ஸர் ஹெல்மெட்டு. ரைடுக்காக அந்த ஒரு ஹெல்மெட் வாங்கணும். ஆனால் ரைடுக்காக ஹெல்மெட்டு மட்டும் இல்லைங்க, ஜாக்கெட்டு, க்ளவுஸு அது இதுன்னு எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் பார்த்து தான் வச்சுருக்கேன், இதுவரை வாங்கலை. ஏன்னா துட்டு இல்லை. கொஞ்ச நாள் போட்டோம், நம்ம ஒரு சைட் வாங்கலாம். ஆனால் இதில் ஒரு என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இது செப்டம்பர் மந்தில், இந்த மந்தில் இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்குல்ல, அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஆஃபர் தான். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அந்த டைமில் எல்லா பொருளோட ரேட்டும் நல்லா கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னான். அப்போது உனக்கு எதனா தேவை இருப்பி வாங்கடா அந்த மாதிரி சொன்னான். பேசாமல் தான் பார்க்கணும். இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் காசு எதிரி. அது 23ஆம் தேதி வருது அந்த ஆஃபரு. 23 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வருது இல்லை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு சேர்த்துட்டு முடிஞ்சாச்சுன்னா ஒரு ஹெல்மெட் வாங்கி ஜாக்கெட் வாங்கணும். க்ளவுஸு கூட பிரச்சனை இல்லை. இது ஓகே தான். என்ன பிஞ்சு தொங்கிருச்சு, பரவாயில்ல, இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாக்கெட்டு இல்லை ஹெல்மெட்டு ரெண்டுமே வேணும் எனக்கு. அதான் பார்க்கணும். எனக்கு கிட்டத்தட்ட எப்படி ஒரு இப்போ இருக்க ரேட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 9,000 10,000 ரூபா அந்த மாதிரி வருது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆஃபர் போனாலும் நம்ம பொறுமையாக காசு சேர்த்து அப்புறம் கூட வாங்கிக்கலாம். வேறு சேர்த்து எல்லாமே சேர்த்து வாங்கணும், எந்த அவசியமும் கிடையாது. சரி ஓகே கைஸ், நம்ம இனி ஸ்லோடு போயிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே விரட்டுறேன். ஓகே பாய், அப்புறமே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோம். நம்ம இன்னி இங்கேருந்து போக வேண்டிய கிலோமீட்ரு 87 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து போகுது. அதே ஒரு 2 hour 8 minutes அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் தான் ரைட்டில் போகிறேண்ணா. கைஸ், இந்த ரோடு நல்லா இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா நிறைய இடத்துல கட் பண்ணி விட்டுறாங்க. இதில் இந்த ரோடு பைபாஸ் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுக்கல போல இருக்குது. ஸோ அதனால் தான் நிறைய இடத்துல கட் பண்ணி இந்த சர்வீஸ் ரோட்லேயே விட்றாங்க. இது கிட்டத்தட்ட 5வது இடமா 6வது இடமா ஆகணும் இப்படி இறங்கி போகிறது. ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு கட் ஆகுது, கடுப்பாகுது. சரி போ. இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 63 கிலோமீட்டர் இருக்குது.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர் கரெக்டாக ஷார்ப் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour 10 minutes ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு நம்ம கூகுள் மேப்பில். இதை நம்பி தான் போகிறேன், போய் பார்ப்போம். நானே இந்த பிளேஸுக்கெல்லாம் வந்தது கிடையாது. இது ரேப்பிடோ போட்டு டெலிவரி பண்ணியிருக்கேன். அது எங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்கேன். அதில் மேக்ஸிமம் கூடி போனால் ஒரு எவ்வளோ ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இங்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது. கடுப்பாக இருக்குல்ல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். டக்குன்னு இறக்கி விட்ருக்காங்க. ஐயா இந்த பிளேஸ் யாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏனாத்தூர் அப்படி ஒரு பிளேஸு. ஏன்னா எனக்கு தெரியாது, அங்கே சைடில் ஒரு போர்டில் போட்டுருந்துச்சு. ஸோ அதை பார்த்து தான் சொன்னேன். காய்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிற பிளேஸு இது யூடியூப்லலாம் அவரோட யாருமே வீடியோ போடவே இல்லை. அது யாரு தெரில. ஆனால் நான் பிளேஸு பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் கூகுள் மேப்பில் தான் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து கூகுள் மேப்பில் தான் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தேன். அது இல்லாமல் 1-2 பேர் தான் இது வீடியோவும் போட்டிருந்தாங்க. பார்த்த வரைக்கும் பக்காவாக தான் இருந்துச்சு. எல்லாருமே மூணாறு, வாகமான், ஹோலிகில்ஸ் அப்படிலாம் வீடியோ போட்டுருக்காங்க. இந்த பிளேஸ் ஏன் போடாமல் போட்டாங்கன்னு தெரில. ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் வாங்களே காட்டு தரேன். அந்த போகிற வழி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அந்த ஒரு சில மரம் செடி, அந்த ஒரு புல் எல்லாம் ஒரு டைப் பாட்டு இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ நம்ம நேரில் தான் பார்க்க போகிறோம் அப்படி இருக்கிறத. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டைங்கிற ஒரு ஊருக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம ஊருக்குள்ளே ஓட்ட போகிறோம். இன்னும் நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ 12 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டிய லொக்கேஷனை ரீச் ஆயிடுவோம். ஆனால் 12 கிலோமீட்டருக்கு 25 நிமிஷம் போட்டிருக்கேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் நம்ம போக வேண்டிய மலை அந்த மலைன்னு நினைக்கிறேன். ஒன்றே அந்த மலை இல்லைன்னா அந்த மலை. ஆனால் போகிற வழியே பாருங்களேன், சின்ன ரோடு, அப்படியே ஒத்தையடி பாதையில் தாவி ஓடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரியே இருக்குது. குட்டி ரோடு, வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்கு, ஸ்ரீ காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழி. மேப்பில் அப்போ அங்கிட்டு காமிக்குதுடா. என்னடா இது, மேப்பில் அங்கிட்டு காமிக்குது, இதில் இங்கிட்டு போர்டு வச்சிருக்கு. மலைக்கு செல்லும் வழி, கோவிலுக்கு செல்லும் வழி. ஓகே, போய் தான் பார்ப்போமே. ஊரில் உள்ளவங்களே போர்டு வச்சுருக்காங்க. போய் தான் பார்ப்போமே. வா வா வா, மலையை பாருங்களேன். ஓ, கோயில் ஆச்சு. ஐயோ, இங்கே டோக்கன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜிபே இருக்கான்னு வேறு தெரியலையே. அச்சோ, டோக்கனாண்ணா எவ்வளோ ரூபா? ஜிபே இருக்கா? காசு இல்லைங்க. தனீஷ். தனீஷ். டிஹெச் தா ஏஎன் ஐஎஸ்ஹெச் ஹைச். ஒரே செகண்ட். ஓகேண்ணா. ஓகே கைஸ், டோக்கன் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு புறப்படலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 50 டோக்கன் எடுத்தோம் பார்த்தீங்களா. நான் அது 50 கிடையாது, 20 ரூபா தான். ஏன்னா நான் வீடியோ பார்த்த வரைக்கும், அது ஒரு சில வீடியோ போட்டுதாங்க சொன்னேன். எல்லா வீடியோவில் பார்த்த வரைக்கும் இது 20 ரூபா பைக்குக்கு, 50 ரூபா காருக்கு, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு லைஃப் சப்போஸ் ரேட்டு கூட்டினாங்களோ என்னன்னு தெரில. கைஸ் இந்த பிளேஸை பாருங்களேன், அந்த புல் மரம் எல்லாம் அப்படியே லைன் ஆட்டு நிற்குது, நட்டு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. அக்கா லைட்டாக நீ இப்படி தான் பார்ப்போமே. அக்கா பா, வேறு லெவலு, செம்மையாட்ருக்கு.
இது என்ன மரம்னு தெரில, ஆனால் மரமும் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த புல்லும் அப்படியே ஏதோ ஒரு பாய விரிச்சு போட்ட மாதிரி நல்லா இருக்குது. அதை பார்த்தீங்களா அப்படியே ஒரு பச்சை பசல்னு. இதானா கண்டிப்பாக நம்ம ஆட்கள் நட்டது தான், ஏன்னா அப்படியே லைனில் பார்த்தாலே தெரியுது. ஆனால் என்ன மரம்னு தெரில. சரி ஓகே, இது ஒரு ஆரம்பம் தான். நம்ம மேலே போய் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. போவோம், டைம் இல்லை. இது 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். மணி இப்போவே மணி எத்தனை ஆகுதுன்னா 3 ஆகுது, 3:29. ஹே, நான் அங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ தானே எப்போ போய் சேரணும்னு 4:20 சம்திங் ஏதோ போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போயே வந்துட்டோம். அவ்வளோ விரட்ட கூட இல்லையாடா. ஆகா ஹே, ரோட்டில் அணில் ஓடுதுப்பா. கைஸ் இதில் பாருங்களேன், இதுலேயே ஹேர்பின் பெண்டெலாம் இருக்க மாதிரியே இருக்குது. நம்ம மொபைலை பார்த்து வண்டியை கொண்டு கோட்டை விட்டுறக்கூடாது. கைஸ் நீங்கள் இங்கே வந்தால் கவலையே பட வேணாம். ஏன்னா மலை டாப் வரைக்கும் ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக போயிட்டே இருக்கலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ, ஒரு இடத்தையும் பார்க்கணும்னு தோணுது. ஆனால் டைம் இல்லை, மேலே போய் பார்த்துடலாம் மொத்தம் மட்டும். ஓ கைஸ் பாருங்க கைஸ், வேற லெவலு. ஓகே கைஸ், இங்கே கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கிட்ட போகணுன்னு தெரியலையே. மேப்பில் அங்கிட்டு காமிக்குது, ஆனால் ஆட்கள் இங்கிட்டு தான் வராங்க. இங்கே போய்க்கலாம், இங்கே போகலாமா, இங்கே போகலாமா? இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது கைஸ். இதில் தான் வண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ரோட்டில் ஏதோ கல் போட்டு அப்படியே மூடிச்சிருக்காங்க இங்கே. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு நாள் நடந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நிறைய நாய்கள் இருக்குது, ஆனால் போடுறதுக்கு பிஸ்கட் எதுவும் இல்லையே. இது என்னது? ஆட்களே இல்லைப்பா, இடமே சைலண்டாக இருக்குது. நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ? சரி ஓகே. நம்ம பைக்கை இதிலே நிப்பாட்டி வைப்போம். நிப்பாட்டி வச்சுட்டு நீ நடந்து தான் போகணும் போல இருக்குது. ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, ஆஃப் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. அப்படி நிற்காதானே போகுது. கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்குக்கு நான் ஒரு சேஃப்டி டூல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதை அப்போயே வாங்கிட்டேன். வீட்டில் நிப்பாடி வச்சவங்க கூட இதை தான் போட்டு விடுவேன். அது என்னென்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்களேன். இதுதான் கைஸ் இந்த பொருள். இதுக்கு பேர் தான் டிஸ்க் லாக். எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, டிஸ்க் லாக் பண்ணுறது தான், அப்படி இல்லை. ஸோ இது அலாரத்தோடு இருக்கும், நான் அப்படி சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஆயிரும். யாராச்சும் இதை ஆட்டோ பண்ணிச்சாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்கும், அதுக்கப்புறம் கடந்து போவோம். அதையும் தாண்டி அதை நான் ஒன்று பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், சவுண்டு போடும் அடுத்து சத்தம் மாட்டு. அது நம்ம இந்த லாக் எடுத்த அப்புறம் தான் இது ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி நானாக இந்த லாக்கை போட்டுட்டு நான் வீட்டில் நிறைய டைம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டக்குன்னு வெளியே போகணுன்னு சொல்லும்போது சாவி எடுத்து இதில் சொருகுவேன் டக்குன்னு. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு போடுது. நம்ம அதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம டக்குன்னு தெரியாமல் எங்கே எடுத்துகிட்டு அவசரத்தில் வெளியே போகிறோம்னா அது ஒரு சிக்னல் கொடுக்கும், டே என்ன எடுத்துகிட்டு போடா, இல்லை நம்ம டிஸ்க்கு சோதி தரோன்னு. சரி ஓகே, ஹேண்ட் லாக் பண்ணிட்டேன், டிஸ்க் லாக்கும் போட்டாச்சு. ஆடா ஐயோ. ஓகே, இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக மலைக்கு போயிடலாம் கைஸ். அங்கே இருந்து பசங்க வராங்க, அவங்கள்ட்ட கேட்கலாமா வியூ பாயிண்ட் எப்படி போகணுன்ட்டு. நான் மேலே போக வழி எப்படின்னா, மேலே போகிறதுக்கு வழி எங்கே? அப்படி சும்மா போக வேண்டியதானா? ஓகே ஓகே. இங்கே வியூ பாயிண்ட் மேலே தானே இருக்குது, இல்லை அங்கேயா? ஓகே ஆமாம்.
இந்த வழியிலே போங்க, அப்படியே போங்க. ஓகே. கிராஸ்ல மலை மேலே இருக்கு, மேலே ஏறுங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் என்ன வியூ பாயிண்ட்டும்? அப்படியே வியூ பாயிண்ட் பக்கத்துல. ஓகேண்ணா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். மேப்ல கூட பாருங்க, தெரியுது. மேப்ல ஓகேண்ணா, ஓகே, மென்ஷன் ஆகும். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இனி நம்ம நட்ராஜ் எடுத்து நடப்போம். இதுக்கு மேலே தான் போகணுமா? ஹெல்மெட்டு போட்டுட்டு ட்ரெக்கிங் பண்ணுற முதல் நான் தான். இல்லை, பாறை வித்தியாசம் மட்டுருக்குப்பா. நான் வேறு செப்பல் தான் போட்டு வந்தேன். பரவாயில்ல, ஷூ போடி தூக்கி எவ்வளோ பெட்ரு தான். எங்கேயா வழியே காணோம்? வாங்க, இதுக்கு முன்னாடி வரோம். கைஸ் வழி இருக்குது கைஸ். இதுதான் நம்மளோட வழின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுதான் மற்ற இடத்த விடையும் இதுதான் அப்படியே ஒரு வழி மாதிரி அப்படியே போகுது. ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா கரெக்டாக எங்கேன்னா என்ன இருக்குல்ல மரம், இதுதான் அந்த லாஸ்ட்டு நம்ம வர இடம். இந்த மரத்துக்கிட்டே அந்த வழி வருது. ஸோ இது வழியிட்டே வருங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெல் ராக்குன்னு ஒரு பாறை இருக்கும். அதாவது நம்ம ஒரு கல் வச்சு அந்த பாறை தட்டியாச்சுன்னா மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் இருக்கும். அதனால தான் அதுக்கு பெல் ராக்குன்னு பேர் இருந்துச்சு. அதை அங்கே சொல்லாமல் விட்டேன். நீங்கள் இந்த வழி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அங்கே மேலே எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சு பார்த்துறீங்களா? ஸோ அங்கே தான் அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் மேலே போகணும். ஆனால் இங்கிட்ட ஒரு வழி போகுது. நம்ம இதை முடிப்போம், இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே போகலாம். ஆனால் அங்கே தான் வியூ பாயிண்ட் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஷாவா, வா, நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் மூச்சு தள்ளிட்டு மேலே வந்தால் நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன பிளேஸ்னு தெரில, புகையெல்லாம் போகுது. புகையா மேகமா யாருக்கு தெரியும்? காய்ஸ், இந்த பாறைக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ யாருமே சில்வர் போட்டு வராதிங்க, ஏன்னா ஸ்லிப் ஆகுது. அத்தடி. ஓகே, அவன் இந்த பாறை தான். ஓ வியூ பாருங்களேன். வெயிட் பண்ண, கொஞ்சம் மேலே போகிறேன். வாவ், வண்டர்ஃபுல். கைஸ், மேலே வந்தது ஒருத்தான பிளேஸாகவே இருக்குது. பார்த்தீங்களா? ஓ, இங்கேயே நெல்லை நட்டுருக்காங்கப்பா. இது ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அது நெல்லெல்லாம் நட்டுருக்காங்க. கைஸ், அப்புறம் என்னென்னா இதுதான் அந்த பெல் பாறைன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருக்குல்ல கல், இந்த கல்லை தூக்கி பார்த்தீங்களா சவுண்டு கேட்குதா? இல்லை அடிச்சிங்கன்னா கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஏன்னா இந்த வித்தியாசம் பாருங்கள், இது நம்ம கல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பெல் பாறை. ஓகே, இனி வந்து நெக்ஸ்ட் எங்கிட்ட போகலான்னு எனக்கே தெரில. எங்கிட்டாச்சும் போவோம். கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யாராச்சும் இந்த பிளேஸுக்கு தனியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா தாராளமாக எடுங்க. ஏன்னா கீழே விழுந்து தூக்குறதுக்கு ஆள் இருக்கும். ஸோ இதை பாருங்களேன், இங்கேருந்து மேலே போகணுன்னா நம்ம இந்த பார்வை விளையாட்டு சொல்லி போகிற மாதிரி இருக்குது. ஸோ தனியாக இருக்காமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டு. ஓகே, நான் போக போகிறேன். ஹெல்மெட் வேறு பிடிச்சிருக்கணும், வீடியோ வேறு எடுக்கணும். பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் ஓன் ரிஸ்கில் எடுங்க. ஓ, மேலே வளையத்தை தலை சுற்றுதுப்பா. கைஸ், பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு? கைஸ், நான் பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி வந்தது சன்செட் ஆகும்ல. ஸோ அதை பார்க்குறது வேண்டிய நான் பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் ஆசாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா டாப்பில் உட்காந்துருக்காரு. இனி அவர் எப்போ அங்கே போய் இறங்குவாருன்னு தெரில. என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸில் வந்து உட்காந்துருந்தா அப்படியே கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் அமைதியாகிட்டு இருக்கும். ஓகே கைஸ், நான் அப்புறமேட்டு கன்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாக்கில் ஒரு 3 பசங்க இருந்தாங்க. ஸோ அந்த 3 பசங்கள்ட்ட இங்கே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மலைக்கு மேலே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா தெரில. அங்கே மேலே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு பையன் அங்கே கீழே பெல் அடிச்சுட்டு நிற்காம போல இருக்குது. அதான் டொயின் டொயின்னு சவுண்ட் கேட்குது. ஸோ ஓகே கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யாராச்சும் வர மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை 2-3 உண்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வாங்காமல் வந்துட்டேன். ஸோ ரொம்ப தண்ணி தான் கிடைக்குது. ஸோ தண்ணி இல்லை, மேலே கடை கூட இல்லை. அதாவது கீழே பைக் நிப்பாட்டின இடத்துல ஒரு கடை இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. கடை தான் திறந்து சும்மா போட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஏதாச்சும் ஸ்பெஷல் டேஸில் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் அந்த கடை. மற்ற டேஸில் வீக்கு அது வாரத்துக்கு நடுவில் அந்த மாதிரி இன்றைக்கி புதன்கிழமையா சாரி வேலைக்கிழமை. ஸோ வாரத்துக்கு நடுவில் அந்த மாதிரி வரீங்கன்னா வெளியிருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா கைஸ்? அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வரணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே கோவிலும் இருக்குது. ஸோ ஃபேமிலி கூட வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா வியூவும் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபேமிலி கூட வந்து தாராளமாக வரலாம். ஓகேவா? இப்போ நான் பைக்கில் வந்தேன், காருமே வரும். ஏன்னா கார் வர்றதுக்கு கரெக்டாக வழி இருக்குது. ஸோ காருமே வரும். ஏதாச்சும் வர இருந்தால் வாங்க கார்லேயும். கைஸ் அப்புறம் இங்கே யாராவது வரது இருந்தால் கண்டிப்பாக வரும்போது கொஞ்சம் பிஸ்கெட் ஏதாச்சும் வாங்கிடுறீங்களா? நான் எனக்கு தெரியாமல் வந்துட்டேன். இங்கே ஒரு பயப்பில் நிற்கிறான் பார்த்தீங்களா, பாவம். ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்குறேன். எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சதில் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருப்பேன். சால்டை தங்கமே, நீ அடுத்த ஒரு வாட்டி வரும்போது வாங்குறேன். அது ஹெட்செட்டு, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஹாய் சொல்லு, ஓடிடுச்சு பாவம். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் இங்கே வரும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஏதாச்சும் வாங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே வரும்போது பார்த்து நிறைய நான் இருந்துச்சு. ஆனால் அந்த கடையை திருப்பி கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன், கடை இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வரணுன்னா வாங்கிட்டாங்க. சரி ஓகே கேஸ், நான் இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த பிளேஸுக்கு யாராச்சும் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒருத்தான பிளேஸ் தான். அதுவும் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி நான் சொல்கிறேன். யார் சொல்லணுமோ நான் சொல்கிறேன், இங்கே வாங்க. ஏன்னா செம்ம ஒருத்தான பிளேஸு. வர வழியும் சரி, இங்கே வந்த நிறைய பிளேஸும் சரி, மேலே போன டாப் வியூவும் சரி, அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே யாரும் வந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க கைஸ். அப்புறம் இங்கே யாராச்சும் வந்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வழி அப்படின்னா இங்கே உங்களை பார்த்தது ஒரு ஷெட் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ளூ கலர் ஷெட்டில் தான் இங்கே தான் இந்த ரோடு அப்படியே வந்து முடியுது. அப்படியே அந்த ப்ளூ கலர் ஷெட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா ஒரு மரம் இருக்கும். இந்த மரம் தான் நம்மளோட லொக்கேஷன். ஓகேவா? இதில் இருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரோடு அப்படியே போகிறது. ரோடில் ஸோ ஆட்கள் போய் அது வழித்தடம் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே போனால் போகும் அப்படியே ரைட்டில் அப்படியே பார்த்துட்டு போங்க. மேலே ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு பாறை இருக்கும். அதுதான் அந்த பெல் பாறை லொக்கேஷன். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏறினீங்கன்னா அதோட டாப் வியூ இருக்கும். ஸோ ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு நீங்கள் பொறுமையோட வாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வரணுன்னா கண்டிப்பாக நான் வந்தது ஒரு 100, மேக்ஸிமம் ஒரு 100, 110, 120 அந்த மாதிரி தான் வந்தேன். அதிலே ஒரு 2-2.5 ஹவரில் ரீச் ஆகிட்டேன். அதுக்குள்ளேயே ரீச் ஆகிட்ட போல இருக்குது. ஸோ யாரும் வரணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. செம்ம ஒர்த்தான பிளேஸு. சரி ஓகே கைஸ், பாய், see you later. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு ட்ராவல் ஆகு அதில் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், பாய், see you later.